நரகம் அத்தியாயம் 2. ஐம்புலன்களின் வேதனை. ஐம்புலன்களின் வேதனை விசேஷமாய் 1. அவியாத அல்லது அணையாத நெருப்பு மற்றும் கடுங்குளிர். 2. காரிருள். 3. அவநம்பிக்கை. 4. மனசாட்சியின் கடும் உறுத்தல். 5. பசாசுகளுடன் இருத்தல். 6. சபிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு. 7. பசி தாகம் ஆகியவற்றில் அடங்கியுள்ளது. நரக நெருப்போடு ஒப்பிடும் போது நம் உலக நெருப்பு குளிர்ந்த காற்றுக்கு ஒப்பானது. மேலும் இவ்வுலக நெருப்பை போல அது எரித்து சாம்பலாக்குவதில்லை, அழித்து விடாமலே கொடூரமாக வாதிக்கிறது. நெருப்பில் பழுக்கச் சிவந்த ஓர் இரும்பு கம்பியை ஒரு சில கணங்கள் மட்டும் கரத்தால் இறுக பற்றி பிடிப்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சற்று கண்களை மூடி தியானித்து பார். என்ன உணர்கிறாய்? உச்சியிலிருந்து பாதம் வரை ஒரு கொடூர வேதனையின் அதிர்வு பாய்ந்து செல்லுகிறது. உள்ளங்கையின் தோலும் மாம்சமும் கருகுகின்றன. சதை பொசுங்கும் நெடி வீசுகிறது. கையை விட்ட பின்னும் பல நாட்களுக்கு இந்த தீப்புண் தரும் கொடிய வேதனை உறங்க விடாமல் அலைக்கழிக்கிறது. ஒரு சில கணங்கள் இவ்வுலக நெருப்பின் வாதையை தாங்கும் எண்ணத்திற்கே உடல் நடுங்குகிற மனிதா, நித்தியத்திற்கும் தேவ கோபத்தால் மூட்டப்படும் நரக நெருப்பின் வாதையை எப்படி எதிர்கொள்வாய்? அது கூட வேண்டாம். ஒரு மெழுகுவர்த்தி சுடரின் மீது உன் சுட்டு விரலை ஒரு சில வினாடிகள் அசையாமல் வைத்திருக்க உன்னால் முடியுமா? அதோ பூமியின் எரிமலை திறப்பிலிருந்து வெடித்து பொங்கி பெருகி வருகிற எரிமலை குழம்பை பார். அதில் ஒரு சில கணங்கள் மிதந்து கொண்டிருக்க நீ சம்மதிப்பாயா? இந்த நினைவு உன்னை நடுங்கச் செய்கிற அதே வேளையில் கோடான கோடி ஆண்டுகள் இதைவிட மிக கொடூரமான நரக நெருப்பில் மூழ்கி இருப்பது பற்றி ஏன் நினையாதிருக்கிறாய்? அப்படியே நினைத்தாலும் அந்த நினைப்பு உன்னை நடுங்கச் செய்வதில்லையே, ஏன்? சாவு இப்போதெல்லாம் வராது என்ற அசட்டு துணிச்சல் தான் காரணம். நரக நெருப்பின் அகோர வெப்பம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்றால், உலகம் முழுவதும் நெருப்பால் சூழப்பட்டாலும் அந்த நெருப்பின் வெப்பம் நரக நெருப்பிற்கு முன் ஒன்றுமற்றதாய் இருக்கும் என்று அச்சிஸ்டர் பிரிஜிட் அம்மாள் கூறுகிறாள். பூமியிலேயே அனைத்திலும் அதிக அச்சம் தரும் நெருப்பு நரக நெருப்பிற்கு முன்னால் நிஜ நெருப்புக்கு முன் வைக்கப்பட்ட நெருப்பின் படத்தை போல் இருக்கும் என்று அச்சிஸ்டர் அகுஸ்தினார் கூறுகிறார். தேவ நீதியின் கோபத்தால் மூட்டப்பட்ட நரக நெருப்பு நரக பாதாளத்தின் அடி முதல் உச்சி மட்டும் தணலாய் எழும்பி கொழுந்து விட்டு எரிந்து மேலே தாவி புகை திரண்டு சுடாமல் சுட்டு தணியாமல் கொதித்து சுட்ட பொருளும் சாம்பலாகாமல் வேக பாவிகளின் உடலுக்குள் பாய்ந்து எங்கும் குடைந்து அறிவுள்ள நெருப்பு போல் அந்தந்த உடல் உறுப்புகள் செய்த பாவத்துக்கு தக்கபடி அவற்றை சுட்டு உள்ளிருந்து வெளியே கண் காது வாய் வழியாய் புறப்பட்டு சரீரத்தை எப்பக்கத்திலும் துன்பப்படுத்தும் என்று மன்றேசா கூறுகிறார். அச்சிஸ்டர் தம்யான் ராயப்பர் உலகத்தன்மையான ஒருவனை பற்றி பேசுகிறார். அவன் கேளிக்கைகளிலும் உல்லாசங்களிலும் மட்டுமே தன் நேரத்தை போக்கி வந்தான். தன் ஆத்துமத்தை பற்றி சிந்திக்கும்படி அநேகர் அவனுக்கு அறிவுரை கூறியும் அவன் கேட்கவில்லை. பரிசுத்த சுவிசேஷத்தில் கூறப்படும் பணக்காரனை போல் வாழ்ந்தால் அவனுடைய முடிவுதான் தனக்கும் கிடைக்கும் என்ற எச்சரிப்பிற்கும் அவன் செவிசாய்க்கவில்லை. சாகும் வரை பாவத்திலேயே வாழ்ந்து வந்த அவன் கடைசியாக இறந்த போது கடவுளால் சபிக்கப்பட்டு நரகம் சென்றதை ஒரு வனவாசி கண்டார். ஒரு அக்கினி தடாகத்தின் நடுவே அவர் அவனை கண்டார். அது கடலை போல பெரிதாய் இருந்தது. அதில் மூழ்கடிக்கப்பட்டிருந்த எண்ணில் அடங்காத மனிதர்கள் கடும் திகிலோடு அலறியபடி இருந்தனர். கரையை அடைய அவர்கள் முயன்ற போது இரக்கமற்ற பறவை நாகங்களும் பசாசுகளும் அவற்றை தடுத்து விரட்டின. அவை அவர்களை பிடித்து அந்த அக்கினி பெருங்கடலின் ஆழத்திற்குள் தூக்கி வீசின. மிக கொடூரமான பெரும் அச்சத்திற்குரிய நெருப்பினால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நெருப்பு உலக நெருப்பை போல பல கோடி மடங்கு அதிக வீரியம் உள்ளது. உலக நெருப்பு மனிதன் பயன்படுத்தும்படியாகவும் அவனது நன்மைக்காகவும் சர்வேஸ்வரனால் உண்டாக்கப்பட்டது.
ஆனால் நரக நெருப்போ கெட்டுப்போன சம்மனசுக்களை தண்டிப்பதற்கான கடவுளுடைய கருவியாக ஏற்படுத்தப்பட்டது. அதன் அகோரத்தை விவரிக்க மனித மொழிகளில் வார்த்தைகள் இல்லை. இந்த கடும் வேதனை அவர்களை வெறி கொள்ளச் செய்கிறது. அந்த வெறி நாம் கற்பனை கூட செய்ய முடியாத பலத்தை அவர்களுக்கு தருகிறது. நரகத்தின் கோப வெறியை தன்னுள் கொண்டிருந்த ஒரு மனிதனை பற்றி நாம் பரிசுத்த சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவன் எவ்வளவு பலமுள்ளவனாக இருந்தான் என்றால், பெரிய இரும்பு சங்கிலிகளையும் கூட துண்டு துண்டாக உடைத்து விடக்கூடியவனாக அவன் இருந்தான் என்று அச்சிஸ்டர் ரோமை பிரான்சிஸ் கூறுகிறாள். மார்க் 5:4. இதே புனிதை நரகத்தில் அசைவற்ற நரக நெருப்பை அல்ல, மாறாக நெருப்பும் கந்தகமும் கலந்த ஆராய் பாய்ந்து கொண்டிருந்ததும் தான் செல்லுமிடமெல்லாம் ஆத்துமங்களை வீசி எரிந்து கொண்டிருந்ததுமான ஒரு பெரும் நெருப்பாற்றை தான் கண்டார். தனது நரக காட்சியில் அச்சிஸ்டர் டான் போஸ்கோ கண்ட காட்சி, எனக்கு முன்னால் ஒரு மிக விஸ்தாரமான குகை போன்ற ஒன்றை என்னால் பார்க்க முடிந்தது. அது படிப்படியாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொலைதூரத்தில் மலைகளின் குடல்களுக்குள் மறைந்து போனது. அவை எல்லாமே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அவற்றினுடையது குதித்து விளையாடுகிற தீ நாக்குகளை கொண்டுள்ள இவ்வுலக நெருப்பே அல்ல. அந்த குகை முழுவதும் சுவர்கள், கூரை, தரை, இரும்பு, கற்கள், மரம், நிலக்கரி எல்லாமே ஆயிரக்கணக்கான டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் வெண்மையாக தகதகத்து கொண்டிருந்தன. இருந்தும் அந்த நெருப்பு எதையும் சாம்பலாக்கவில்லை, எதையும் சுட்டெரித்து அழித்து விடவில்லை. அந்த குகையில் நிலவிய பயங்கர உணர்வை விவரிக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை என்று டான் போஸ்கோ கூறுகிறார். சமுத்திரத்தில் திரியும் மீன் உயர தண்ணீர் மேல் மிதந்தாலும், அடியில் தரை மட்டும் போனாலும், இந்த பக்கமோ அந்த பக்கமோ எந்த பக்கம் சென்றாலும் தண்ணீரால் சூழப்பட்டு தண்ணீரில் தான் இருக்கும். ஆகாயத்தில் பறக்கும் பறவை எந்த திசையிலே பறந்தாலும் அதை தாங்கும் ஆகாயம் அது போகும் இடமெல்லாம் அதை சூழ்ந்து பரவி நிறைந்திருக்கும். அதுபோலவே பாவியும் நரகத்தில் எந்த பக்கம் போனாலும் என்ன செய்தாலும் அக்கினியின் மத்தியிலே மூழ்கி இருப்பான். பாவி தன் பசியை ஆற்ற உண்பதும் நெருப்பு, தன் தாகத்தை தீர்க்க குடிப்பதும் நெருப்பு. பாவி தன் உடையாய் உடுத்தியிருப்பதும் நெருப்பு, அவன் படுக்கும் பாயாய் இருப்பதும் நெருப்பு, அவன் உள்ளிருக்கும் சுவாசமும் நெருப்பு, அவனுள் இருந்து வெளிவரும் ஆவியும் நெருப்பு. இந்த கொடிய நெருப்பிற்குள் இருக்க யார் சம்மதிப்பார்கள் என்கிறது மன்றேசா. நரக நெருப்பு இவ்வுலக நெருப்பை போன்றதல்ல என்று சொல்லப்படுவதற்கு வேறு காரணங்களும் உள்ளன. இவ்வுலக நெருப்பு மனிதனுக்கு உஷ்ணமும் இன்னும் பல நன்மைகளும் தருவதற்காக சர்வேஸ்வரனால் படைக்கப்பட்டிருக்க, நரக நெருப்போ கெட்டுப்போன அகங்காரமுள்ள பசாசுக்களை தண்டிக்கும் ஒரே நோக்கத்துடன் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவரின் கடும் சினமே அதை அகோரமாக தொடர்ந்து பற்றி எரிய செய்கிறது. நெடுநாள் முன்னதாகவே தோபெத் என்னும் பாதாளம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பரலோக அரசரால் ஆழமாகவும் விசாலமாகவும் அது ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளதாகும். அதன் உபகரணங்கள் அக்கினியும் மரக்குவியலுமே. ஆண்டவருடைய ஆவியானது அதை பற்றுவிக்கும் கந்தக வெள்ளம் போலாம். இசையாஸ் 30:33. 2. இவ்வுலக நெருப்பு ஜட பொருட்களை மட்டுமே எரிக்கக்கூடியது. ஆனால் நரக நெருப்போ உருவமற்ற அரூபிகளான பசாசுக்களையும் ஆத்துமங்களையும் கொடூரமாய் எரித்து வாதிக்க வல்லதாக இருக்கிறது. மிக பயங்கரத்திற்குரிய உண்மை என்னவென்றால், தெய்வீக வல்லமையால் இந்த நெருப்பு ஆத்துமத்தின் சத்துவங்களை கூட, ஆத்துமத்தின் புலன்களை கூட கொடூரமாக சித்திரவதை செய்யும் அளவுக்கு போகிறது. ஒருவன் கொள்ளுப்பட்டறையின் சூளையின் மீது ஒரு கரம் மட்டும் இருக்க உடலின் மற்ற பாகங்கள் வெளியே இருக்கும்படி வைக்கப்படுகிறான். இந்த நிலையில் கடவுள் அவனை 1000 ஆண்டுகள் உயிர் வாழச் செய்கிறார் என்றால், இது நினைக்கவே பயங்கரமான குலை நடுங்க செய்கிற தாங்க முடியாத சித்திரவதையாக இருக்காதா? அப்படியானால் ஒரு கை மட்டுமின்றி உடல் முழுவதும், ஏன் ஆன்மாவின் சத்துவங்களும் கூட கொடூரமாய் பற்றி எரியும் கந்தக அக்கினிக்குள் நித்தியத்திற்கும் மூழ்கி இருப்பதை பற்றி என்ன சொல்வது என்று சிஸ்டர் அந்தோனி மரி கிளாரட் கூறுகிறார். 3. இவ்வுலக நெருப்பு தனக்கு இரையாகும் எதையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஆனால் நரக நெருப்பு
பயங்கரமாக வாதிப்பதை மட்டுமே தன் குணமாக கொண்டிருக்கிறது. அது பசாசுக்களையோ ஆன்மாக்களையோ கொல்வதில்லை, சாம்பலாக்குவதில்லை. 4, இவ்வுலக நெருப்பு வெப்பத்தோடு ஒளியையும் வெளியிடுவதாக இருக்க, நரக நெருப்பு கார் இருளால் நிரம்பியுள்ளது, அது சுடர் வீசுவதில்லை. ஆந்தனி மாரி கிளாரட் கூறுவதை கேட்போம். இயற்கையான நெருப்பு சுட்டரிக்கவும் வாதிக்கவும் பெரும் வல்லமை கொண்டுள்ளது. ஆனால் அது நரக நெருப்பின் ஒரு நிழல் மட்டுமே. இயற்கையான நெருப்பை விட ஒப்பிட முடியாத அளவுக்கு நரக நெருப்பு அளவற்ற பயங்கரம் உள்ளதாக இருப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம் கடவுளின் நீதி. நரக நெருப்பு இந்த நீதியின் கருவியாக இருந்து கடவுளின் உன்னத மகத்துவத்திற்கு எதிராக செய்யப்பட்ட அளவற்ற தீமைகளை தண்டிக்கிறது. ஆகவே தேவ நீதியானது இந்த நெருப்புக்கு ஓர் அளவற்ற சுட்டெரிக்கும் வல்லமையை தருகிறது. 2வது காரணம் பாவத்தின் கொடிய தன்மை. இவ்வுலக நெருப்பு பாவத்தை அதற்கு தகுதியான விதத்தில் தண்டிக்க போதுமானதல்ல என்று அறிந்திருக்கிற சர்வேஸ்வரன் எந்த ஒரு மனித மனத்தாலும் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத வகையில் நரக நெருப்பை உண்டாக்கி ஒரு பயங்கர வல்லமையை அதற்கு தந்திருக்கிறார். நரக நெருப்பு எவ்வளவு அகோரமானது என்றால், ஓ என் ஆத்துமமே, வேத பாரகர்கள் கூறுகிறபடி அதன் ஒரே ஒரு பொறி இந்த பூமியின் மேல் விழுந்தால் ஒரே நொடியில் அது பூமியை எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆத்துமத்தை நரகத்தில் தள்ள வல்லதாயிருக்கிற பாவத்தை குறித்த சிஸ்டர் ஜெனோவா கத்ரீன் அம்மாள் பேசும்போது, கடவுளுக்கு எதிரான ஒரே ஒரு அற்ப பாவமும் கூட எவ்வளவு பெரிதான அசுத்த கரையை கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு காட்சியில் கண்டபோது, இன்னும் நான் எப்படி சாகாமல் இருக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. நரகம் இவ்வளவு பயங்கரமானதாக இருப்பதை பற்றி நான் அதிசயிக்க மாட்டேன். ஏனெனில் அது பாவத்திற்காகவே உண்டாக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பாவத்தின் மகா கொடூர தன்மையோடு ஒப்பிடும் போது நரகம் அதற்கு தகுந்த அளவுக்கு கொடூரமாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நரகத்திலும் கூட கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் ஒரே ஒரு அற்ப பாவத்தின் கணாகணத்தை தான் நான் கண்டேன். அதனோடு ஒப்பிடும்போது சாவான பாவம் எவ்வளவோ அதிக பயங்கரம் உள்ளதாய் இருக்கிறது. அதுவும் ஒரு ஆன்மா தன் வாழ்நாளில் கட்டிக்கொள்ளும் ஏராளமான சாவான பாவங்களை ஒப்பிடும் போது நரகம் அவற்றிற்கு போதுமான தண்டனை அல்ல என்கிறார். மேலும் டொன்போஸ்கோ தாம் கண்ட நரக கனவில் சிவந்த தீச்சுவாலைகளால் ஒளிர்விக்கப்படும் பிசுபிசுப்பான பச்சை நிறமுள்ள புகை மலைகளை விட உயரமாய் எழுந்து நின்ற பிரம்மாண்டமான நரக சுவர்களுக்கு பின்னால் இருந்து எழுந்ததை தாம் கண்டதாக கூறுகிறார். இந்த நரக கனவின் போது தமது காவல் தூதரின் கட்டாயத்தின் பேரில் வெண்கலத்தால் ஆன மிக பருமனான 1000 சுற்றுச்சுவர்களை கடந்து சென்று அதனுள் இருந்த பெரும் நெருப்பு கடலாகிய நரகத்தையும் அதில் மூழ்கி இருந்த பசாசுகளையும் சகலவிதமான வாதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த பரிதாபத்திற்குரிய ஆன்மாக்களையும் பார்த்தபின் டொன்போஸ்கோ தம் தூதருடன் மீண்டும் அந்த 1000 சுவர்களின் கதவுகளை தாண்டி வெளியே வந்து கடைசி கதவுக்கு முன்பாக நின்றார். அப்போது டொன்போஸ்கோ அந்த கடைசி கதவை தொட்டு உணர வேண்டும் என்று அவருடைய தூதர் அவரை வற்புறுத்தினார். இனி டொன்போஸ்கோவை கூறுவதை கேட்போம். ஆயினும் எனக்கு போதிய தைரியம் இல்லை. ஆகவே நான் பின்வாங்க முயன்ற போது என் தூதர் என்னை பிடித்துக் கொண்டார். முயற்சி செய்து பாரும் என்று அவர் வற்புறுத்தினார். என் கைகளை உறுதியாக பற்றி கொண்டு அவர் என்னை சுவரை நோக்கி இழுத்தார். ஒரே ஒரு முறை தொட்டு பார், அப்போதுதான் நித்திய துன்பத்தின் சுவர்களை பார்த்ததாகவும் அவற்றை தொட்டதாகவும் நீ சொல்லிக் கொள்ளலாம். மேலும் முதல் சுவரே இந்த அளவுக்கு தாங்க முடியாத வேதனை தருவதாக இருந்தால் கடைசி சுவர் எப்படி இருக்கும், நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை நீர் புரிந்து கொள்ளவும் செய்யலாம். இந்த சுவரை பாரும் என்றார் அவர். நானும் அதை கூர்ந்து கவனித்தேன். அது நம்ப முடியாத அளவுக்கு பருமனாக இருந்தது. இந்த சுவருக்கும் நிஜமான நரக நெருப்பிற்கும் இடையில் 1000 சுவர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சுவரும் 1000 அளவீடுகள் பருமனானது. அடுத்த சுவரில் இருந்து சம அளவு தூரத்தில் இருப்பது. ஒரு அளவீடு என்பது 1000 மைல்கள். ஆகவே இந்த சுவர் நிஜமான நரக நெருப்பிலிருந்து பல கோடி மைல்கள் தொலைவில் இருக்கிறது.
இது நரகத்தின் ஒரு மிக தொலைவான வெளி வளையம் மட்டுமே என்றவர் விளக்கினார். அவர் இதை சொன்னபோது நான் ஓர் உள்ளுணர்வின் காரணமாக பின்னோக்கி நகர்ந்தேன். ஆனால் அவர் என் கையை பற்றி பிடித்து அதை வலுக்கட்டாயமாக திறந்து அந்த 1000 சுவர்களில் முதலாவது சுவர் மீது வைத்து அழுத்தினார். அந்த உணர்ச்சி எவ்வளவு கொடூர வேதனை தருவதாக இருந்தது என்றால், நான் ஓர் அலறலோடு பின்னோக்கி துள்ளி குதித்தேன். அதே கணத்தில் நான் என் படுக்கையில் உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தேன். தேள் கொட்டியது போல என் கை வலித்துக் கொண்டிருந்தது. வலியை தணிப்பதற்காக நான் அதை தடவி கொடுத்து கொண்டே இருந்தேன். காலையில் நான் கண் விழித்த போது அது பயங்கரமாக வீங்கி இருந்ததை கவனித்தேன். கனவில்தான் அந்த சுவரில் என் கரம் வைத்து அழுத்தப்பட்டது என்றாலும் அதை நான் எவ்வளவு நிஜமாக உணர்ந்தேன் என்றால், என் உள்ளங்கையின் தோல் உரிந்து வந்து விட்டது என்று டான் போஸ்கோ தமது இந்த பயங்கர அனுபவத்தை விவரிக்கிறார். உண்மையான நரகத்திலிருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தூரம் விலகி இருந்த அதன் கடைசி கதவை தொட்டதும் கூட இந்த அளவுக்கு வேதனை தரும் என்றால், நரக நெருப்பின் பயங்கரத்தை பற்றி எந்த வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக தேவதாய் கன்னி மாமரி ஃபாத்திமாவில் குழந்தைகளுக்கு காண்பித்த நரக காட்சி பற்றி சகோதரி லூசியா தனது 3வது குறிப்பேட்டு புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறாள். தேவ மாதா தன் கரங்களை விரித்தார்கள். அவர்களது கரங்களில் இருந்து பாய்ந்த ஓர் ஒளி பூமியை பிளப்பது போல தோன்றியது. அங்கே நாங்கள் ஒரு நெருப்பு கடலை கண்டோம். அந்த நெருப்பினுள் பசாசுகளும் மனித உருவத்தில் ஆத்துமங்களும் அமிழ்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பழுக்க சிவந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய தீக்கங்குகள் போல் இருந்தார்கள். சிலர் கருத்து போயும் பித்தளை நிறமாகவும் இருந்தார்கள். மேகம் போன்ற கருத்த புகையுடன் அவர்கள் தங்களுக்குள் இருந்தே பீரிட்டு கிளம்பிய தீச்சுவாலைகளால் அங்குமிங்கும் தூக்கி வீசப்பட்டார்கள். பெரும் நெருப்புகளில் இருந்து வெடித்து சிதறும் தீப்பொறிகளைப் போல எவ்வித பாரமும் நடுநிலையும் இன்றி எல்லா பக்கங்களிலும் அவர்கள் சிதறி விழுந்தார்கள் என்று லூசியா கூறுகிறார். நரகத்தினுடைய நெருப்பை பற்றிய நம் தியானத்தை இத்துடன் முடித்துக் கொள்வோம். அடுத்த உரையில் மற்ற நரக வாதைகளை பற்றி பார்ப்போம். பிதா சுதன் ஸ்ரீ சாந்துவின் நாமத்தினாலே ஆமென்.